தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த விசேஷித்த செய்தி வேளையில் நிகழ்ச்சியில் நாம் எல்லாரும் இணைந்திருக்கிறோம். இந்த நாளை தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பாடி அவரை ஆராதிப்பது நமக்கு கிடைக்க பெற்ற பாக்கியம். எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியமான வேளையில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம். உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலரும் உண்டு, சேற்று வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலரும் உண்டு, சேற்று வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை எந்த அன்பு தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை எந்த அன்பு தெய்வமே. சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்னும் துதிப்பேன். சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்னும் துதிப்பேன். தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே கண்ணால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே கண்ணால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. நல்ல தகப்பனே, இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கீங்க. தெய்வம் கிருபையாய் கொடுத்த இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கிற நல்ல தயவுக்காக மனதார தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இங்கே பாருங்கள், அருமையாக தாவீது ராஜா தேவ சமூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறார். தாவீதனுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், அவன் ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு ஆட்டிடையனாக இருந்தான், ஒரு மேய்ப்பனாக இருந்தான். அந்த மேய்ப்பனாக இருந்த தாவீதை இன்றைக்கு ஆண்டவர் அரசனாக
ராஜாவாக மாற்றி உயர்த்தி ஆசீர்வதிச்சார். அவரை குறித்த தெய்வ திட்டம் வெளிப்பட்ட போது அவரால் நம்பவே முடியலை. ஆண்டவர் அவருக்கு நல்ல வீட்டை கட்டி அவரை ஆசீர்வதித்து அவரை ராஜாவாக்கி உயர்த்தி வச்சு அவர் அரண்மனையில் மகிழ்ச்சியாக குடியிருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார். வேதத்தில் அந்த 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறு பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறதே என்றான். அவனுக்குள்ள அவனை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். அவனை நல்ல கேதுரு மரங்களினால் கட்டி உண்டாக்கின வீட்டில் அரண்மனையில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகிறது. என்ன பாரம் உண்டாகுது? நான் நல்ல அரண்மனையில் வாசமாக இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்குது. என்னென்னா, அப்போ ஆண்டவருக்கு ஆலயம் கட்டலை. ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய உடன்படிக்கை பட்டியை பாதுகாப்பாக வைத்து அதில் பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் இதுவரையிலும் ஒரு ஆலயம் கட்டப்படவில்லை. ஆண்டவர் எனக்கு வீடு கட்டிட்டார், நானும் என் வீடும் எம்மாத்திரம், நான் இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டலையே அப்படிங்கிற ஒரு பாரம் தாவீதுக்குள்ளே எழும்பியது. இன்றைக்கி பாருங்கள், அநேகருக்கு உயர்வு வரும்போது அவங்க தேவனை குறித்தே யோசிக்க மாட்டாங்க, தேவனுடைய ஊழியத்தை குறித்து யோசிக்க மாட்டாங்க, சபையை குறித்து யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளோ சேர்க்கலாம் அப்படி சொல்லி கிடைக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் பிரயாசப்படுவாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் அரசனான போது அவனுடைய எண்ணங்கள் பாருங்கள், ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணுங்கிற எண்ணம். இந்த செய்தியை கவனிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் எவ்வளோ உயர்வு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே முதல் ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஒரு சொந்த வேலை இல்லாமல் வந்திருப்பீங்க, அல்லது வேலையே செய்ய முடியாமல் வியாதியோடு வந்திருப்பீங்க, அல்லது வேலை செய்ய பலனிருந்து எல்லாம் செஞ்சாலும் கடனில் வந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் ஏழ்மை தலதூக்கி ஆடி உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்கள் வருமானத்தை பெருக பண்ணியிருக்காரு, உங்கள் வியாதியை குணமாக்கியிருக்காரு, வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டீங்க, சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு, ஒரு நல்ல வாகனம் கூட இல்லாமல் இருந்த உங்களுக்கு நல்ல வாகனம் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவு நம்மளை உயர்த்தி இருக்கிறாரு. இம்மட்டும் கொண்டு வருவதற்கு, ஆண்டவர் நம்மளை நடத்தி வருவதற்கு நாம் எம்மாத்திரம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? அப்படின்னா நீங்கள் நீ எதை சிந்திக்கணும்? என்ன ஆண்டவர் இவ்வளோ உயர்த்தி இருக்கிறாரு? நான் ஆலயத்தை கட்டணும், சபையை கட்டணும், ஊழியத்தில் நான் உதவியாக இருக்கணும், எனக்கு இருக்கிற பணம் பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் கொடுக்கணும், செலவிடணும் அப்படிங்கிற பாரம் நமக்குள்ளே உண்டாகணும். தேவனை குறித்து நம்ம சிந்திக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தை குறித்து சிந்திக்கணும், தேவனுடைய நாம மகிமைக்காக உழைக்கிறத குறித்து சிந்திக்கணும். உயர்வு அவர் கொடுத்துட்டாரு, இனி ஒரு நாள் உங்களை தாழ்ந்து போக விட மாட்டார். நீங்கள் அப்படி சிந்திக்காமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்பட மாட்டார், கொடுத்த நன்மைகளுக்காக துக்கப்படுவார். அதனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த நன்மைக்காக நீங்கள் திரும்ப அவருடைய ராஜ்யம் கட்டுகிறதுல நீங்கள் ஈடுபடணும். சபையோடு சேர்ந்து, ஊழியக்காரோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, நிலம் வாங்குவதற்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு, அல்லது ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுப்பதற்கு, சபையில் உங்களுக்கு ஊழியத்தில் என்ன தரிசனம் கொடுத்துருக்கிறாரோ அந்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு தேவ ஊழியக்காரோடு இணைஞ்சு நீங்கள் செயல்படணுங்கிறது தேவனுடைய விருப்பம். இன்றைக்கி அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போமா? நல்ல தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இம்மட்டும் வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகுதியில்லாத எங்களுக்கு இவ்வளோ பெரிய தகுதியை கொடுத்து கனப்படுத்தின தெய்வமே, உங்களை கனப்படுத்துவதற்கு ராஜ்யத்தை கட்ட, ஆலயத்தை கட்ட, ஊழியத்தை கட்ட எங்களால் இயன்றதை கொடுக்க, எங்களால் இயன்றபடி உழைக்க, செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.